அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் எனது பயணங்கள் அப்படின்று பேசலாம் என்று இருக்கிறேன். பயணம் என்பது என்ன? பயணத்தை தூண்டுவிடுகிற விஷயங்கள் என்னவாக இருக்கின்றன? நமக்கு புதிதாக ஏதாவது விஷயங்கள் தென்படுமா என்பதை ஆராயவே, நம்முடைய எக்ஸ்பேன்ஷனை செய்து கொள்ளவே, புதிய விஷயங்கள் தெரிந்து கொள்ளவே நாம் பயணங்களை ஆரம்பிக்கிறோம். இந்த பயணங்கள் நமக்கு பலவிதமான புரிதல்களையும், பலவிதமான மனிதர்களையும், பலவிதமான ஊர்களிலும், பல இடங்களில் உள்ள சமுதாயத்தையும் பார்க்கவும், அந்த மக்களுடைய வாழ்வியலை புரிந்து கொள்ளவும், அவருடைய கலாச்சார பண்பாட்டை தெரிந்து கொள்ளவும் மிகவும் உதவியாக இருக்கிறது. அத்தகைய பயணம் மேற்கொள்வது ஒரு சிலருக்கு மிகவும் இயல்பாகவே அமைகிறது. பயணம் என்றால் நம்ம கொஞ்ச தூரம் பயணம் செஞ்சாவே டயர்டாயிடும். ஆனால் இத்தகைய பயணம் மேற்கொள்ள இயல்பாகவே துடிக்கின்றவர்களுக்கு அவர்கள் எவ்வளவு பயணம் செய்தாலும் அவர்களுக்குள் அந்த டயர்ட்னஸ் இருப்பதில்லை. அவர்கள் உற்சாகமாக திகழ்கிறார்கள். இது எப்படி? அப்போ இந்த எனர்ஜி எங்கிருந்து வருகிறது? அப்போ நமக்கு பிடித்த விஷயங்களை நாம் செய்யும்போது நம்முடைய அணுக்கள் ஒத்திசைந்து நம்முடைய ஆசைகளை இணங்கி செயல்படும் போது, அது எல்லாம் ஒரே நேர்மறையில் செயல்படும் போது நமக்கு தங்கு தடையின்றி சக்தி வருகிறது. அதனால் நமக்கு அளப்பரிய இந்த விஷயங்களை நம்ம நார்மலாக செய்கிற லைஃபோட கொஞ்சம் அதிகமாக செய்ய முடியுது. அப்போது நம்ம வாழ்க்கையோடு ஒத்திசைந்து போக வேண்டும். அப்போ நம்ம வாழ்க்கைக்கு எது பிடிக்குதோ, நமக்கு என்ன பிடிக்குதோ அது செய்யும்போது நம் வாழ்க்கையோடு ஒத்திசைந்து நகர்கிறோம் என்று அர்த்தம். ஆனால் நமக்கு பிடித்த விஷயங்களை நம்ம செய்ய முடியவில்லை. ஏன்னால் அதுக்கு சூழல், சமுதாயம், நிர்பந்தம், பல விஷயங்கள் இருக்குது. அப்போ நமக்கு பிடித்த விஷயங்களை செய்வதற்கு பயணம் ஒரு பெரிய துணையாக இருக்கிறது. ஏன்னா இந்த பயணத்தில் நீங்கள் தான் அதனுடைய கர்த்தா. உங்களுக்கு இப்படி சொன்னால் அப்படி பண்ணுற அட்வைஸ் பண்ணுறதுக்கு யாரும் தெரிந்து வருவர்கள் இல்லை. இது தெரிந்த மனிதர்கள் தான் உங்களை கட்டுக்குள் வைக்கிறார்கள். இந்த பயணத்தில் நீங்கள் தெரியாத பல நபர்களை காண்கிறீர்கள். அப்போது உங்கள் உணர்வை கட்டுப்படுத்த, எக்ஸ்பிரஸ் பண்ண உங்களுக்குள்ளும் ஒரு தயக்கம் இருப்பதில்லை. இதில் இருக்க மனிதரும் அதை பெரிதாக பொருட்படுத்துவதில்லை. அப்போ யாரும் ஒருத்தரை பொருட்படுத்தாமல் இயல்பாக பயணிக்கிற ஒரு விதத்தை இந்த பயணத்தில் நாம் பார்க்க முடிகிறது. அது நமக்கு தெரிந்தவர்கள் என்றால் ஓகே, நம்முடைய அடையாளம் அவருக்கு தெரியும், நம்மளை பற்றி குறிப்புகள் அவர் தெரியும். அதனால் அவரிடம் நம்ம இயல்பாக பேசுவது இல்லை. நம்முடைய பல விஷயங்கள் நமக்குள்ள வெளிப்படுத்த முடியாத விஷயங்களை அவங்களும் நம்ம வெளிப்படுத்துவதில்லை. நம்ம க்ளோஸாக இருக்கிற தான் வெளிப்படுத்தணும் நினைக்கிறோம். பட் ஒரு சில விஷயங்களை நம்ம க்ளோஸாக இருக்கிறவங்க வெளிப்படுத்தணும். நமக்குள்ள ஒரு லிமிட்டேஷன் உருவாக்கிட்டு, அந்த லிமிட்டேஷன் எப்படி உருவாக்கினா, நாம் வாழும்போது சிறு வயதிலிருந்து ஏற்பட்ட சம்பவங்களை கொண்டு நமக்கு நாமே ஒரு குறுகிய வட்டத்துக்குள் குறுக்கி விடுகிறோம். எது காரணம் என்றால், நாம் வீடுகளில் வாழும்போது ஒரே இடத்தில் தங்குவதற்காக நம்முடைய பெரியோர்கள் நம்முடைய சேஃப்டியை கருதி தான் ஓகே, நம்ம வீட்டிலிருந்து தூரம் போனோம் காணாமல் போய்விடும், திரும்ப வர இயலாது என்பதற்காக நமக்கு லிமிட் பண்ணுறாங்க. வீட்டிலேயே இருக்கணும், கொஞ்சம் வயசு பிறகு தெருவுக்குள்ளே, இந்த தெருவுக்குள் தான் விளையாடணும், அதுக்கப்புறம் போகக்கூடாது, இன்னும் கொஞ்சம் பெருசாக இந்த ஊருக்குள்ளேயே இருக்கணும், வெளியில் போகக்கூடாது. அப்படி நம்ம பவுண்டரி நம்ம வளர வளர அந்த பவுண்டரி விரிவடைகிறதும், சிறு வயதில் நம்ம பவுண்டரி ரொம்ப லிமிட்டடாகும். அதை பிறந்தவுடன் கொஞ்ச நாள் நம்மளே இயல்பாகவே அம்மா விட்டு பிறகு போக மாட்டோம். அப்போ நம்ம லிமிட்டேஷன் அம்மாவோட இருக்குது. அப்படியே வளர அந்த லிமிட்டேஷன் விரிவடைந்து விசாலமாக இந்த உலகமே நமது என்று கொள்கிறோம். அத்தகையில் பயணித்தவன் தான் தமிழன். அவன் கடல் சார்ந்து எங்குவன் செல்வது துணிப்பு கொண்டிருந்தான். அவன் கடலில் பயணிக்கும் போது எதை பற்றியும் கவலைப்படுவதில்லை. அதனால் ஏனென்றால் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற உணர்வுடன் அவன் பயணித்தான். எங்கு சென்றாலும் அவனுக்கு பாதுகாப்பு, எங்கு சென்றாலும் அவர்களுடைய இனம்தான், எங்கு சென்றாலும் இவர்கள் என் மனிதர்கள் என்ற உணர்வு தான் அவனை எங்கு நோக்கி நகர வைத்து, எங்கு நோக்கி பயணிக்க வைத்தது. அவன் எங்கு சென்றாலும் வற்புறுத்தி எது செய்தும் இல்லை, வணிகத்திற்காகவே சென்றான். வணிகத்துக்காக சென்று அதில் அவன் நியாயங்கள், தர்மங்கள் பின்பற்றியதனால் அவனுடைய வணிகம் உலகம் பூராக தொடர்ந்தது. அதில் அவன் 12 காலமாக வணிகம் செய்தான். அத்தகைய வணிக குடும்பத்தில் வணிகம் நிறைந்த சமூகங்கள் நிறைந்த இடம்தான் அந்த காலத்தை சிந்து சமவெளி நாகரிகம். இப்போ வணிகம் செய்ய வேண்டால் அதற்கென்று பல விதிமுறைகள் இருக்குது, ஸ்டாண்டர்டைசேஷன் இருக்குது. ஒரே மாதிரி ஒரு சில விஷயங்கள் பின்பற்ற வேண்டி இருக்குது. அத்தகைய விஷயங்கள்லாம் இந்த தமிழருடைய
கலாச்சாரத்தில் காணப்படுகிறது. இந்த கலாச்சாரம் சிந்து சமய கலாச்சாரத்திலும் ஒற்றுமை திகழ்ந்ததால், எனவே சிந்து சமய கலாச்சார அடிப்படையில் பார்த்தால் தமிழோடு ஒத்துப்போகிறது. மொழியின் அடிப்படையில் வல்லுநர்கள் கருத்தின்படி பார்த்தால் ஒத்துப்போகிறது. எனவே சிந்து சமயில் வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் இங்கிருந்து தான் அங்கே போயிருக்கிறார்கள் என்பதை அடியனுடைய கருத்து, என்னுடைய கணிப்பு. இதற்கு இன்னும் பல ஆராய்ச்சிகள் மேற்கொண்டால் இது இன்னும் உண்மை என்று விளங்கும். இப்போதே ஆல்மோஸ்ட் 60% சிந்து சமயில் வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் தான் சொல்கிறார்கள். அதுக்கு ஆணித்தரமான வலுக்கு சேர்க்கும் வகையில் இன்னும் ஆதாரங்கள் கிடைத்தால் நான் சொல்வது உண்மை என்ற கணிப்பு உங்களுக்கு வரும். ஸோ இதையெல்லாம் எனக்கு உணர செய்வது என்னுடைய பயணம்தான். அப்போது பயணத்தில் மேற்கொண்ட விஷயங்கள் நமக்கு பல புதிய விஷயங்களை நமக்கு கண்ணில் காண்பிக்கிறது. அதனால் பல புதிய விஷயங்கள் நாம் தெரிந்து கொள்கிறோம். எனவே புதிய விஷயங்களை தெரிந்து கொள்ள முற்படுவர்கள் நிறைய பேர் பயணிக்க விருப்பப்படுவார்கள். அப்போது ஒரு லிமிட்டடாக இருக்கிறவங்க தான் தான் ஊருன்னு இருப்பாங்க. லிமிட்லெஸ்ஸாக போகணும், யாதும் ஊரே யாவர்களோட மைண்ட் செட் நீங்கள் இருந்தாக்க கண்டிப்பாக பயணம் உங்களுடைய இயல்பாகவே இருக்கும். நீங்கள் எங்கு சென்றால் எந்த மனிதரும் உங்களுக்கு துன்புறுத்தலாக அச்சம் இருக்கவே மாட்டார்கள். நான் என்னுடைய அனுபவத்தில் பார்த்தால் என் ஊரில் என்னுடைய க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸில் கிடைத்த அந்த பிரச்சனைலாம் கூட நான் வெளியில் போகும்போது என்னுடைய பயணத்தின் போது எப்பவும் நிகழ்ந்தில்லை. எல்லா மனிதர்களும் சக மனிதர்களாக அவருடன் நான் பழக முடியும், அவர்கள் என்னோட பழகினார்கள். யாருடனும் பெரிய ஒரு முரண்பாடே கிடையாது. எல்லாரும் என்னோட சகோதரர்கள் என்ற மைண்ட் செட்டில் நான் போவேன். அதே மாதிரி அந்த மைண்ட் செட்டில் தான் அவங்களும் என்னை வரவேற்பார்கள். அதனால் நான் ஒரு சில நேரத்தில் 10 ரூபா கூட வச்சுட்டு கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஒரு 10 ரூபா இருக்கும், ஒரு சமயத்தில் அது கூட இருக்காது. அதற்கான துணிவு எப்படி எனக்கு தெரியாது. அதுக்கு காரணம் என்றால் எல்லாரும் என்னுடைய உறவுகள், எல்லாரும் என்னுடைய மனிதர்கள். நான் எங்கு சென்றாலும் என்னை கைவிட மாட்டார்கள் என்ற எனக்குள் உள்ளார்ந்த எண்ணங்கள். அதனால தான் அந்த பாதுகாப்பற்ற தன்மை போய் நான் எங்கு சென்றாலும் எனக்கு துணிவு கிடைக்குது. கையில் காசு என்ற ஒரு எண்ணத்தோடு நான் எப்பவுமே இருந்ததே இல்லை. பயணத்தின் போது நான் குறிப்பாக சொல்கிறேன். பயணம் சென்றாலும் நம்ம இவ்வளோ காசு அவ்வளோ காசுன்னு ஒன்று எதிர்பார்ப்பார்கள். இதை நான் தனிப்பட்ட முறையில் செல்கின்ற பயணத்தின் போது சொல்லுவேன். அதே ஃபேமிலியோட சொன்னால் நானும் இந்த காசெல்லாம் வச்சு பாதுகாப்போன்னு நினைப்பேன். ஆனால் என்னுடைய தனிப்பட்ட பயணத்தின் போது நான் எப்போ என்னுடைய பர்ஸை செக் பண்ணதே கிடையாது. ஜஸ்ட் லைக் தட் போவேன். அப்படியே அந்த பயணம் ஓடும்போது வீட்டில் இருந்து பிரிஞ்சு போகிற எண்ணம் கூட எனக்கு இருக்காது. ஜஸ்ட் போவும் வருவேன். ஈவனும் எனக்கு பயணத்தின் போது என்னுடைய அம்மாக்கள் வீட்டில் இருந்து பிரிஞ்சு போகிறவங்கள பிரிந்தோம் என்ற உணர்வே இருக்காது. ஏன்னா அந்த உணர்வு ஏன் இல்லை என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் இருக்காது. திரும்ப போனால் அம்மா மேலே பாசம் எல்லாமே இருக்கும். இருந்து போகும்போது இயல்பாக போவேன், திரும்ப வரும் இயல்பாக வந்துடும் வீட்டுக்கு. அப்போ இது எப்படி அப்படின்போது எல்லாரையும் நம் மக்கள், எல்லாரும் நம்முடைய உலகம் அப்படி என்று நினைக்கும் போது நாம் பிரிகிறோம் என்ற எண்ணமே வராது. நாம் எங்கு சென்றாலும் நாம் இந்த உலகத்தில் தான் இருக்கிறோம், இந்த தாயின் மடியில் தான் இருக்கிறோம், இந்த பூமி தேவையின் மடியில் தான் இருக்கிற என்ற உணர்வு இருக்கும்போது நமக்கு நாம் பிரிந்து விட்டோம் என்ற எண்ணமே இருக்காது. எப்போது நாம் பிரிந்து விட்டோம் என்ற எண்ணமே இருக்கும்போது இந்த உலகமே நமதாகிறது. நம்ம உலகத்தில் மக்களும் நமதாகிறார்கள். அவர்கள் நமக்கெல்லாம் வழிகாட்டிக திகழ்கிறார்கள். அத்தகைய வழிகாட்டுதலின் பேரில் எனக்கு இயல்பாகவே என்னுடைய தொழிலின் அடிப்படையிலே முதலில் நான் இந்தியாவை முழுவதும் சுற்றி பார்க்க எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. அதன் பிறகு என் தொழிலின் அடிப்படையிலே சீமனாக இருக்கும்போது அதன் மூலம் உலகத்தின் பல பகுதிகளை பார்க்கின்ற வாய்ப்புகள் எனக்கு கிடைத்தது. உலகத்தின் பல பகுதி மக்களை பார்க்கும் வாய்ப்புகள் கிடைத்தது. இந்த வழியில் நான் ஆஸ்திரேலியாவில் அபர்ஜினஸோடு பார்த்திருக்கேன், பழகிய 1-2 பேரோட பேசியிருக்கிறேன். அதே மாதிரி நான் ஆப்பிரிக்கா சென்றபோது அங்கிருந்த பழங்குடி மக்கள் ஒரு சிலரை பார்க்க முடிந்தது. ஸோ அங்கெல்லாம் செல்லும்போது எனக்கு ஒரு உள்ளுக்குள்ள ஒரு பூரிப்பு இருக்கும். ஏதோ நான் ஊரை விட்டு வெகுதூரம் வந்த எண்ணமே எனக்கு அங்கே போய் புதிய மனிதர்கள், புதிய மக்கள் எல்லாம் பார்க்கும்போது அது இன்னும் வேறுபாடு இல்லாமல் எல்லாம் அவர்களோட என் மக்கள் அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்கும். எனக்கு வேறுபாடு தெரியாது. எல்லாரோடும் ஃப்ரீயாக மூவ் பண்ணுற ஒரு மைண்ட் செட் இருக்கும். எனக்கு அச்சம் என்பதே நான் வெளியூரில் செல்லும்போது எனக்கு இருப்பதில்லை. எங்கு சென்றாலும் நான் துணியுடன் தனியாக செல்வேன். கூட இருக்கலாம் பயப்படுவாங்க, ஏன் நம்ம தனியாக போகிறேன், நான் இதாகிடுவோம், ஒன்றாகுது வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போவேன். நான் போய் என்ன கூட ஒரு 4-5 வர ஆரம்பிச்சு எங்கே போனாலும் சேஃபாக கூப்பிட்டு வந்துடுறான்ற எண்ணம் அவங்களுக்கு வருவே. என் கூட ஒரு 4-5 பேர் எங்கே போனாலும் நான் ஷிப்பில் போகும்போது எந்த ஊருக்கு போனாலும் துணிஞ்சு இறங்கி போய் வந்துடுவேன். போகும்போது ஒரு சில லேண்ட்மார்க்ஸ்லாம் பார்த்து வரும்போது அப்படியே திரும்பி வந்துடுவேன். மொழி எனக்கு ஒரு தடையாக இருந்தே இல்லை. செய்யும் மூலம் அவங்களுக்கு ஏதோ சொல்லி புரிய வைக்க முடிஞ்சால் அதன் மூலம் முன்னெடுத்து போவேன். இல்லையா நானே போயிட்டு அப்படியே அந்த வழித்தடங்களை பார்த்து குறிப்புகளை வைத்து திரும்பி வந்துடுவேன். இதுதான் நான் பின்பற்றும் முறை. அப்போது உலகத்தில் எங்கே போனாலும் நமக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குது, எனக்கு அச்சுறுத்தல் என்ற எண்ணம் எனக்கு இருப்பதனால எனக்கு அந்த பயம் இருந்ததே கிடையாது.
ஸோ எங்கு செல்வது என்னுடைய இயல்பு. அத்தகைய என்னுடைய பயணத்தின் அனுபவத்தில் பல விஷயங்களை பெற்றேன். நான் முதலில் பயணித்த விஷயம், நான் சின்ன வயசில் இருக்கும்போது மேபி ஒரு 4 to 5 இயர்ஸ் என்னுடைய சித்தப்பா வந்து இதுக்கு கூட்டு போகிறார், சென்னைக்கு. அப்படி போகும்போது அந்த காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கரியெல்லாம் ஓடுற என்ஜின், அதே மாதிரி இந்த சிக்னல் போடுறதுக்குலாம் கை காட்டி நம்ம இப்படி விழுந்து இப்படி போகும், ஒரு மாதிரி எல் ஷேப்பில் கை காட்டி. ஸோ அதுதான் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வித்தியாசமாக இருந்தது. அதே மாதிரி லைட்டு வந்து ரெட் கலர் கிரீன் கலர் வந்து ட்ராக்கில் போகும்போது அங்கங்கே வருவதை பார்த்தது இது புதிய உலகத்துக்கு நான் போவது போல் எனக்குள்ள ஒரு பிரமிப்பு. அதே நம்ம ரயில் பயணிக்கும் போது அப்படி இந்த வழிநடைகளில் வந்து அந்த மரங்கள்லாம் வந்து ஓடுற மாதிரி நம்ம ஏதோ ஸ்டேஷனில் இருக்கிற மாதிரி ஒரு பயணிப்பு. எவ்வளோ பெரிய மாயை பாருங்கள். ஆக்சுவலாக வந்து மரங்கள் நிற்குது, நம்ம ரயில் ஓடுது. ஆனால் நம்ம ரயில் இருக்கும்போது மரங்கள் ஓடு போல நாம் நிற்பதில் போகிறது. இது உண்மை நிகழ்கிறது. ஆனால் உண்மைக்கு புறம்பாக இருக்கிறது. ஏன் மரங்கள் தான் நிற்கிறது, ரயில் தான் ஓடுது. ஆனால் நம்ம ரயில் பயணிக்கும் போது மரங்கள் ஓடுறது போல் நமக்கு இது மாய். இதே மாதிரி உலகத்தில் வந்து பல விஷயங்கள் நமக்கு உண்மையாக தோன்றும், ஆனால் உண்மை இல்லை. இதெல்லாம் மாயினால் நடக்கிறது. அப்போ இந்த மாயில் நாம் சிக்கொண்டு வாழும்போது அதிலிருந்து எப்படி வந்து விடுபடுவது என்பது தெரிவதுதான் நம்முடைய வாழ்க்கை. அப்போது இந்த பயணம் என்பது இந்த ஒரு மாயக்குள்ளே தான் நமக்கு கிட்ட போகுது. ஒரு பல புதிய விஷயங்கள் நமக்கு காமிக்கிறது, அதில் ஒரு பிரமிப்பை உண்டாக்குது, அத்த விஷயங்களை பார்க்க மாதிரி இருக்குது, நமக்கு ஒரு ஃபேண்டசி உருவாக்குது. புது விஷயங்கள் இருக்கின்ற ஒரு புத்து உணர்ச்சி கிடைக்குது, நமக்கு பார்க்காத பல விஷயங்கள் நமக்கு பரிமாணத்தில் கொண்டு வருகிறது. அத்தகைய விஷயங்களை பார்க்கும்போது நமக்குள் ஆனந்தம் பெறுகிறது. ஏனென்றால் விரிவடைவது உயிரின் இயல்பு. நாம் ஒரே இடத்தில் சுருங்கி உயிர் சுருங்கி நம்ம டிப்ரெஷனில் போட்டோம். நம்ம எப்போ விசாலமாக விரிவடைந்து உயிரின் போக்கில் செல்லும் போது நாம் அதுதான் பயணம், அப்படிதான் மேற்கொள்கிறோம். உயிரின் போக்கு வந்து விரிவடைந்து செல்வது, விசாலமாக இருப்பது. அதனால தான் வந்து புதிய விஷயங்களை பார்ப்பது, புதிய ஊர்களுக்கு போவது, புதிய மனிதர்களை பார்ப்பது எல்லாம் வந்து உயிரின் இயல்பு. ஏன்னா உயிர் வந்து விரிவடைந்து கொண்டே இருக்க விரும்புகிறது, விசாலமாக இருக்கு. ஏனென்றால் விசாலத்தில் இருந்தால் இது வந்தது. அந்த இறைவன் வந்து எல்லையற்றவன், எல்லைக்கு அப்பாற்பட்டவன். அந்த விசாலத்தில் இருந்து வந்த அந்த உயிர் தான் அதே எல்லையற்ற தன்மை நோக்கி பயணிக்கிறது. அதனால் வந்து பயணம் என்பது பொதுவாக எல்லாருக்கும் வந்து ஒரு புதிய அனுபவத்தை கொடுப்பதனால அதை எல்லாரும் வந்து விரும்புகிறார்கள். ஆனால் ஒரு சிலர் தான் அதை வந்து கண்டெடுத்து அதுவே வந்து பயணத்தை சலிக்காமல் செய்கிற இயல்புடன் இருக்கிறார்கள். இயல்புடன் இருப்பவர்கள் மேபி துறவிகள் மைண்ட் செட் இருக்கும். துறவிகள் தான் எந்த ஊருக்கு போனாலும் வந்து அதை பற்றி கவலையே கிடையாது. எல்லா மனசுலும் ஒன்று நினைக்கிறவங்க. ஆனால் துறவிகள் எங்கள் ஊரை பற்றி கவலைப்பட போயிட்டே இருப்பாங்க. அதுமாதிரி பயணத்தை மேற்கொள்வது மேபி துறவியுடைய மைண்ட் செட் அவர்கள் இருக்கிறார்கள் என்பது கூட இருக்கலாம். ஸோ இத்தகைய பயண அனுபவங்களை என்னுடைய சென்னை போகிறவரை பார்த்தேன். புது விஷயங்கள், கைகாட்டி மரங்கள், புதிய ஊர்கள், வயல்வெளிகள், மலைகள், இயற்கையை அப்படியே உள்வாங்கி அது என்னுள் உரைகிறதை நான் கண்டேன். அதில் நான் கலக்கிறதை கண்டேன். அப்போ இத்தகைய விஷயங்கள்லாம் எனக்கு சிறு வயதில் நிகழ்ந்தது. அதற்கப்புறம் அப்படியே வந்து சென்னையில் கொஞ்ச நாள் தங்கியிருந்தேன். அதற்கப்புறம் ஊர் திரும்பி வந்திருக்கிறேன். இப்படியே போக என்னுடைய 10வது ஆரம்பம் முடித்து நான் திரும்ப படிக்க போகும்போது பயணிக்கணும். தினமும் வந்து 45 கிலோமீட்டர் பயணித்து தான் என்னுடைய பாலிடெக்னிக் படித்தேன். அப்போது பயணம் எனக்கு ஒரு பெரிய கஷ்டமாக தெரியவில்லை. அதை நான் என்ஜாய் பண்ணி தான் செய்தேன். அதை முடித்து விட்டு அகைன் என்னுடைய வாழ்க்கை ஜஸ்ட் கொஞ்ச நாள் வந்து ஒசூல் பணிபுரிந்த பிறகு அகைன் என்னுடைய வாழ்க்கை வந்து கப்பலில் பணிபுரிய அனுபவமாக வந்தது. ஆனால் கப்பலில் பயணிக்கும் போது இந்திய முழுக்க எல்லா இடங்களிலும் போயிருந்தேன். அப்படி முதல் நான் கப்பலில் போய் இறங்கிய இடம்தான் வந்து பாரதீப். அந்த பாரதீப்பில் வந்து அந்த காலத்தில் கிட்டத்தட்ட வந்து 1992 வந்து பாரதீப் பார்க்கும்போது நார்மலாக வந்து இது ஒரிசாவில் இருக்கின்ற ஒரிசா வந்து நார்மலாக இன்றைக்கும் கிராமில் இருக்குது. அந்த காலத்தில் பார்க்கும்போது நான் வாழ்ந்த சென்னைக்கும் நான் வாழ்ந்த ஊரில் நாகர்கோவில் வாணியம்பாடிக்கும் இதுவும் பார்ப்பது ஒரு குக்கிராமமாக திகழ்ந்தது. அங்கே ஏதோ ஒரு சின்ன ஸ்ட்ரீட்டில் வந்து அழகாக ஒரு அளவில் வந்து நைட்டில் வந்து கடைகள் போட்டு அழகாக வந்து ஸ்வீட்டு இதெல்லாம் வச்சுட்டு விற்றுட்டு இருந்தாங்க. அங்கே மக்கள் கூட்டமாக இருந்தார்கள். இது பார்க்கும்போது உள்ளுக்குள்ள ஒரு ஆனந்தம். இது ஏன் இப்படி இருக்கிறது? ஏன் இந்த மனிதர்கள் வந்து இன்னும் இதை மாதிரி சின்ன பழைய காலத்தில் சின்ன கடைகளை வச்சு வரிசையாக வச்சு ஆர்டரை வச்சுட்டு இரவில் வந்து இந்த அளவுக்கு வந்து பல கடைகள் இருக்கிறதே அப்படின்ற எனக்கு ஒரு உற்சாகம். இது என்னுடைய பின்னோக்கிய காலத்திற்கு என்னை கொண்டு சென்றிருக்கூடாது. ஆனால் அந்த உற்சாகம் அதை ரிலேட் பண்ணிக்கிறேன். அப்போது இத்தகைய உற்சாகம் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு இதில் வந்து பாரதீப்பில் கிடச்சிது. அதற்கடுத்து என்னுடைய பயணங்கள் விரிவடைந்து கொண்டிருந்தன. இந்த விரிவடைந்த பயணம் பற்றிய குறிப்புகள் வரும் காணொளியில் காணலாம். இந்த காணொளி கண்டமைக்கு நன்றி. தேங்க்யூ.